Hi. So today we are going to go through Prose 3 in Celebration of Being Alive, written by Dr. Christian Barnard. The children, I am going to explain this lesson in bilingual, so listen to me very carefully. And we are going to learn a valuable lesson from this prose, as we learned from Unit 1. So come on, let us see what moral is waiting for us. So in Celebration of Being Alive, in Tamil, உயிரோடு இருப்பதற்கான கொண்டாட்டம். So in this prose, actually this is the speech given by Dr. Christian Barnard. He has chosen this beautiful title because he has understood the real value of life, okay, through difficulties. In celebration of being alive, உயிரோடு இருப்பதற்கான கொண்டாட்டம். நம்ம ஏன் நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டாடணும், அதாவது உயிரோடு இருக்கிறத நம்ம ஏன் கொண்டாடணும்? இப்போ நம்ம கொரோனா இருக்கிற அந்த சூழ்நிலையில் தான் நம்ம போயிட்டுருக்கோம், லாக்டவுனில் இருக்கோம். எதற்காக அரசு இந்த லாக்டவுன் கொண்டு வந்தாங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், நம்மளுடைய உயிர் சேதம் ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ள. அப்போ உயிர் அப்படிங்கிறது மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் இல்லைன்னா அவன் பிரயோஜனம் இல்லை இல்லையா? ஸோ ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும்போது அவனுக்கு பெயர், மதிப்பு, மரியாதை எல்லாமே இருக்கும். ஆனால் அவன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் பிணம்தான். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், உதாரணத்திற்கு துரை அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் துரை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதே மனிதன் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பிணத்தை தூக்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு துரை தூக்குங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? ஒருவேளை இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஃபன்னியாக தெரியலாம். ஆனால் நான் எதுக்கு இதை நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, மனுஷனுக்கு வாழ்க்கை, அதாவது உயிர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் இருந்தால் தான் அந்த உடலுக்கு மதிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அப்போ நிறைய பேர் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கொரோனா டைமில் நிறைய நாடுகளில் கொத்த மக்கள் பிணமாக விளையாடுறாங்க, அதாவது இறந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம உயிரோடு இருக்கோம் இல்லையா? அப்போ இதை நினச்சி நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது தான். நம்ம என்ன கஷ்டத்தின் மத்தியில் போனாலும் நம்ம உயிரோடு இருந்தாவே அது ஒரு பெரிய சந்தோஷம்தான் இல்லையா? அப்போ இந்த லெசனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கை, அதாவது உயிரோடு இருக்கிறத கொண்டாடணும். ஏன்னா மனுஷன் இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு தூங்குகிறோம், காலையில் உயிரோடு எந்திரிப்போமான்னு நம்மளுக்கு தெரியாது. காலையில் உயிரோடு இருக்க மனுஷன் நைட்டு இல்லாமல் போயிடுறான். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்மளால் பார்க்கணும். நம்ம ஃபேமிலியில் நிறைய அந்த மாதிரி நடந்திருக்கும். இப்போ ஒரு 3 நாளுக்கு முன்பு பார்த்திங்கன்னா திருப்பூரில் எங்கள் வீடு பக்கத்தில் ஒரு அம்மா இருக்காங்க. எங்கள் அம்மாவுடைய ஃப்ரெண்டு அவங்க எங்கள் அம்மாவை பார்க்க வந்துட்டு உடல் கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்தாங்க, அதாவது ப்ரெஷர் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இருந்தாலும் டெய்லி வருவாங்க, 2 பேரும் ஒன்றா உட்காந்து எங்கள் அம்மா அவங்களும் பேசுவாங்க, நிறைய நேரம் பேசுவாங்க, நிறைய காரியங்களை பேசுவாங்க. அப்போ அம்மா டீ வச்சு கொடுத்துருக்காங்க. டீ சாப்பிட்டு சின்ன வீட்டுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போனதுக்கு அவங்க வீட்டுக்குள்ளே கேட் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போயிருக்காங்க, கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோடனே எல்லாம் போய் பார்த்துருக்காங்க. பார்த்தா அவங்க உயிரோடு இல்லை. அதாவது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்க உயிரோடு இல்லை. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை, சரியா? அப்போ நம்ம இந்த வாழ்க்கையை கொண்டாடணும். நம்ம உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய செலிப்ரேஷன் தான் அப்படிங்கிறது தான் இந்த கிறிஸ்டியன் பர்னார்ட் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த கதையினுடைய முக்கிய கருத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, லெட் அஸ் டாக் அபவுட் கிறிஸ்டியன் பர்னார்ட். ஸோ திஸ் மேன் வாஸ் அ ஃபேமஸ் ஹார்ட் சர்ஜன், ஒரு இதய நிபுணர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது இதய அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் பார்த்திங்கன்னா உலகில் முதலில் இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்தவர் இவர் தான். அதாவது ஃபர்ஸ்ட் ஹியூமன் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ரேஷன் பண்ணது இவர் தான். அண்ட் ஹீ இஸ் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ ஹி வாஸ் born in 1922 and died in 2001. Okay, so he always found the suffering of children particularly heartbreaking. இவர் பார்த்திங்கன்னா இந்த குழந்தைகள் படும் துயரத்தை கண்டு மிகவும் மனம் கலங்குற ஒரு நல்ல மனிதராக இருந்திருக்காரு. ஓகே, அப்போ சில வருடங்களுக்கு முன்பு அவரும் அவர் மனைவியும், இந்த கதையில் நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. few years ago he and his wife met with an accident while they were crossing the road. அதாவது ரோட்டை கிராஸ் பண்ணும்போது அவளுக்கு ஒரு விபத்தில் சிக்கிக்கிறாங்க. So he dashed against his wife and she fell on the other side of the road. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த ஆக்சிடெண்ட்டில்
பெர்னார்டு வந்து தன்னுடைய மனைவி மேலே விழுந்துடுறாங்க. விழுந்ததுக்கப்புறம், அதாவது விபத்தின் போது அவர் தன் மனைவியின் மீது விழுந்ததில் அவள் சாலையின் மறுபுறத்தில் விழுந்து தோல் முறிவு ஏற்பட்டது. ஓகே, அவங்களுக்கு வந்து தோளில், அதாவது ஷோல்டரில் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அப்போ இருவருமே மருத்துவமனையில் பயமும் உளைச்சலும் அடைந்தனர். அவங்களுக்கு பயமாகவும் இருந்தது, அதே சமயம் பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபியர் அண்ட் ஆகனி, பெரிய மன வருத்தம், மன உளைச்சல் நம்ம சொல்லலாம். தன் தந்தையின் கருத்தான, அப்போ அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து தன்னுடைய அப்பா சொன்ன ஒரு கருத்தை வந்து இவருக்கு ஞாபகம் வருது. ஆனால் அது வந்து அவர் மறுக்கிறார். அந்த கருத்து வந்து இல்லை, அப்படி இல்லைன்னு சொல்லி மறுக்கிறார். அது என்ன கருத்து அப்படின்னா, கடவுள் மனிதர்களை சோதிப்பதால் அந்த துயரங்களிலிருந்து மனிதன் பக்குவப்படுகிறான் அப்படிங்கிறது அவங்களுடைய அப்பாவுடைய கருத்து. ஆனால் இவர் வந்து அது மறுக்கிறார். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, he totally disagreed with his father's view that God tests human beings and suffering ennobles a person. அதாவது கஷ்டம் தான் ஒரு மனுஷனை வந்து பக்குவப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க அப்பா வந்து இவருக்கு சொல்லியிருந்தார். அந்த விஷயத்தை வந்து இவர் மறுக்கிறார் அப்படிங்கிறது தான் இதில் கொடுத்துருக்கு. So dear children, now I am going to explain paragraph wise, so listen to me very carefully. So more and more, as I near the end of my career as a heart surgeon, my thoughts have turned to the consideration of why people should suffer. அதாவது இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் என்ற அந்த வாழ்க்கை நெறியின் இறுதியை நெருங்கும்போது அவருடைய மனசில் வந்து ஒரு தாட் ஒரு சிந்தனை மறுபடியும் எழும்பிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, ஏன் மனிதர்கள் வேதனைப்பட வேண்டும், ஏன் வந்து மக்கள் இந்த வேதனை வந்து அவங்க நிறைய காலங்கள் அனுபவிச்சுட்டே இருக்காங்க, இது ஏன் அப்படிங்கிறது அவருடைய மனசில் வருது. ஏன்னா suffering seems so cruelly prevalent in the world today. அதாவது இந்த காலகட்டத்தில் துன்பம், வேதனை அப்படிங்கிறது ஒரு சர்வசாதாரணமான விஷயம் ஆகிவிட்டது இந்த உலகத்தில் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாரு. அப்புறம் அதுக்கடுத்து ஒரு கேள்வி கேட்குறாரு. ஸோ do you know that of the 125 million children born this year, அதாவது இந்த வருடத்தில் 125 மில்லியன் குழந்தைகள் பிறந்தது. அதில் பார்த்தீங்கன்னா 12 million are unlikely to reach the age of 1. அதில் 12 மில்லியன் குழந்தைகள் வந்து ஒரு வயசு ஆவதற்கு முன்பாகவே இறந்துடுறாங்க. அண்ட் another 6 million will die before the age of 5. அப்புறம் இன்னும் 6 மில்லியன் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 5 வயசுக்கு முன்னாடியே வந்து இறந்துருவாங்க. ஸோ and of the rest many will end up as mental or physical cripples. அதில் இந்த மீதி இருப்பாங்களே அந்த குழந்தைகள், அவங்க வந்து பெரும்பாலானோர் வந்து மனம் அல்லது உடல் சார்ந்த குறைபாடுகளை கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் சொல்லுது. Now let us see paragraph number 2. My gloomy thoughts probably stem from an accident I had a few years ago. One minute I was crossing the street with my wife after a lovely meal together, and the next minute a car had hit me and knocked me into my wife. She was thrown into the other lane and struck by a car coming from the opposite direction. So சில ஆண்டுகளுக்கு முன்பு இவருக்கும் இவருடைய மனைவிக்கும் நடந்த ஒரு ஆக்சிடென்ட் பற்றி தான் பேசுகிறாரு. இவங்க வந்து சாப்பிட்டு ரோடை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து வேகமாக இவர் மேலே வந்து மோதிடுது. இவர் மேலே மோதினோடனே 2 பேரும் கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் அது பயங்கரமாக மோதினால தன்னுடைய மனைவி வந்து என்ன ஆகிறாங்கன்னா தூக்கி எறியப்பட்டுறாங்க. எங்கே அப்படின்னா பக்கத்து லேன், அதாவது ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு இருக்கும் இல்லையா, இவர் ஒரு சைடும் அவங்க ஒரு சைடும் விழுந்துடுறாங்க. அப்போ அந்த சைடில் போய் விழுகும்போது, அவரோட மனைவி விழுகும்போது, அங்கேருந்து ஆப்போசிட்டில் வேகமாக வந்த இன்னொரு கார் வந்து மறுபடியும் மனைவி மேலே மோதிடுது. மோதி பயங்கரமான ஒரு விபத்து வந்து அங்கே நடந்துருது. அதுதான் இந்த செகண்ட் பேராகிராஃபில் கொடுத்துருக்கோம். ஸோ பேராகிராஃப் நம்பர் 3. During the next few days in the hospital, I experienced not only agony and fear, but also anger. I could not understand why my wife and I had to suffer. I had 11 broken ribs and a perforated lungs. My wife had a badly fractured shoulder. Over and over, I asked myself, why should this happen to us? I had work to do. After all, there were patients waiting for me to operate on them. My wife had a young baby who needed her care. அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆகிடுறாங்க. சில தினங்கள்லாம் அட்மிட் ஆகிருக்காங்க.
ஆனால் இந்த டாக்டர் பர்னார்டு வந்து உடலாலும் மனதாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு, பயங்கர கோபமாகவும் இருக்கார். ஏன் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு கேள்வி எழும்பிட்டே இருக்குது, எனக்கும் என் மனைவிக்கும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்பிட்டே இருக்குது. ஏன்னா அந்த பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்தது அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு. இவருக்கு வந்து கிட்டத்தட்ட 11 எலும்புகள், அதாவது இந்த விழா எலும்புகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த ரிப்ஸ், நெஞ்சு பகுதியில் இருக்கிற எலும்புகள் 11 எலும்புகள் உடைந்திருக்கு. அந்த உடைந்த எலும்புகள் வந்து அவருடைய லங்ஸில் போய் குத்தி லங்ஸ்லேயும் ஓட்டைகள் விழுந்துருச்சு. அப்போ அவர் எந்த அளவுக்கு வந்து கஷ்டத்தில் இருப்பார் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா. அவருடைய மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா ஷோல்டர், இந்த தோல் பட்டையில் வந்து பயங்கரமான முறிவு ஏற்பட்டிருக்கு. இப்போ இவர் வந்து உடலாலும் மனதாலும் ரொம்ப பாதிக்கப்பட்டு ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்கு, நமக்கு ஏன் இப்படி நேர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ அவருக்குள்ளேயே பல முறை வந்து மேலும் மேலும் அந்த கேள்வி கேட்டுகிட்டே இருந்தாராம். அப்போ அவர் வந்து யோசிக்கிறார், ஐயோ நான் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது, எனக்காக வந்து அறுவை சிகிச்சைக்காக, இருதய அறுவை சிகிச்சைக்காக காத்துட்ருக்கிற பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, என் மனைவியும் வந்து என் குழந்தைகளை பார்த்துக்கணுமே, என் குழந்தைகள் வந்து ஏங்கிட்டு இருப்பாங்க, அம்மா வந்து பார்த்துக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் அவருடைய மனசில் வந்து கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கிறது இந்த 3rd paragraphல பார்க்குறோம். ஓகே, now paragraph number 4. My father, had he still been alive, would have said, my son, it's God's will. That's the way God tests you. Suffering ennobles you, makes you a better person. அப்போ இந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய தகப்பனாரை வந்து நினைக்கிறாரு. அப்போ என்ன யோசிக்கிறாருன்னா, எங்கள் அப்பா வந்து இப்போ உயிரோடு இருந்திருந்தால் இந்த சூழ்நிலையை எனக்கு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசிக்கிறார். அப்போ என்ன சொல்லியிருப்பாராம், என் மகனே, இது கடவுளின் சித்தம், இந்த வழியில் கடவுள் உன்னை நேசிக்கிறார் என சோதிக்கிறார். இந்த பாதிப்பு உன்னை ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்கும், உயர்வான ஒரு நிலையை தரும் அப்படின்னு வந்து அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார். அப்போ எது நடந்தாலும் வாழ்க்கையில் வந்து நன்மைக்கே நடக்குது அப்படின்னு வந்து அவங்க அப்பா சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். எனக்கு இந்த பர்டிகுலர் பேராகிராஃபில் எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ரீசெண்டாக ஒரு மூவியில் கூட இது வந்து தான் நான் கேள்விப்பட்டேன், ஆனால் நான் பார்க்கல. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் மாமா எனக்கு சொன்ன கதை இது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படிங்கிறது. ஸோ ஒருவேளை இந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, ஸோ தெரியாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். ஒரு நாட்டில் வந்து ராஜாவும் மந்திரி இருந்தாங்களாம். 2 பேரும் நல்ல நண்பர்களும் கூட. எங்கே போனாலும் ஒன்றா தான் போவாங்க, ஒன்றா தான் வருவாங்க. அப்போ என்னாச்சுன்னா, ராஜாவுக்கு என்ன நடந்தாலும் இந்த மந்திரியினுடைய பழக்கம் என்னென்னா, ராஜாட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, எது நடந்தாலும் நன்மைக்கு. இப்போ ராஜா கீழே விழுந்துட்டாருன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிள், வலிக்கு விழுந்துட்டா கூட அதுக்கு கூட என்ன சொல்லுவாராம், விடுங்க ராஜா, இதுவும் நன்மைக்கு தான், கடவுள் எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வார் அப்படின்னு சொல்லுவாராம். ஸோ ராஜா வந்து நிறைய நேரங்களில் கோவப்பட்டதும் உண்டு. கீழே விழுந்ததுக்கெல்லாமே இப்படி சொல்லுவாங்க, நான் கீழே விழுந்தது உனக்கு சந்தோஷமாக இருக்குதா அப்படின்லாம் ராஜா கோவப்பட்ட சமயங்களும் உண்டு. அப்போ இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னாச்சா, இந்த ராஜாவும் மந்திரியும் வேட்டைக்கு போகிறாங்க. அப்போ வேட்டைக்கு போய் வேட்டையாடிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து திடீர்னு சில திருடர்கள், கள்ளர்கள் வந்து அந்த காட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்தோடனே ராஜா பயங்கரமாக கத்தி எடுத்து வாள் எடுத்து சண்டை போடுறாரு, மந்திரியும் சண்டை போடுறாரு. அப்போ தவறுதலாக என்ன ஆகுதுன்னா, ராஜாவினுடைய பெருவிரல், அதாவது வலது கையில் உள்ள பெருவிரல் இருக்குல்லையே, தம் ஃபிங்கர், அது வந்து வெட்டப்பட்டுருது. ஸோ வெட்டப்பட்டோன்னே அந்த விரல் துண்டாக கீழே விழுந்துருது. அப்புறம் எப்படியோ தப்பிச்சு வந்துட்டாங்க, கள்ளர்களும் ஓடிட்டாங்கங்கிறது. அப்போ ராஜா வந்துட்டு பயங்கர வழியில் துடிக்கிறாரு, வேதனையாகவும் இருக்குது, பயத்துலேயும் இருக்கார். ஏன்னா தன்னுடைய பெருவிரலை வந்து இழந்துட்டார் இல்லையா, ஏன்னா அவரால் வாழை பிடிக்க முடியாது இனிமேல். அதனால் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்கார். மந்திரி வந்துட்டு அங்கேயும் வந்துட்டு கூலாக அதே பதில் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விடுங்க ராஜா, எது நடந்தாலும் நன்மைக்கு தான், இதுவும் ஒரு நன்மைக்குன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அப்போ திட்டுறாரு மந்திரியாரே, நான் என்னுடைய விரலை இழந்துட்டேன், வேதனையில் இருக்கேன், ஆனால் இந்த நேரத்துலையும் இது நல்லதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து மந்திரியை சிறைச்சாலையில் அடைக்க சொல்லி உத்தரவிட்டுறாரு. ஸோ மந்திரி வந்து சிறைக்கு அனுப்பப்பட்டுறாரு. அப்போ சிறையில் போட்டதுக்கப்புறமும் மந்திரி சிரிச்சிட்டே சொன்னாராம், இதுவும் நன்மைக்கு தான், இதுவும் கடவுள் நல்லது தான் பண்ணியிருக்காரு, எது செஞ்சாலும் கடவுள் நன்மைக்கு தான் பண்ணுவாருன்னு. ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துடுது, நீ திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா தன்னுடைய அரண்மனைக்கு திரும்பி வந்துடுறாரு. இப்போ கொஞ்ச நாளைக்கு பின்னாடி என்ன பண்ணுறாருன்னா, ராஜா தனியாக வேட்டைக்கு போகிறாரு. ஏன்னா இப்போ தான் மந்திரி கூட இல்லை இல்லையா, ஸோ மந்திரி இல்லாமல் தனியாக வேட்டைக்கு போகிறாரு. அப்போ வேட்டைக்கு போக இருக்கிற அந்த இடத்துல வந்து தூரத்தில் புகை மண்டலத்தை பார்க்குறாரு. அங்கே சிறு கூட்ட மக்கள் வந்து ஆடல் பாடி
அந்த புகையை சுற்றி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த தீயும் புகையும் சுற்றி வந்து ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போ அந்த சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்தில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே கேர்ஃபுல்லாக கொஞ்சம் பக்கத்தில் போகிறாரு. அப்போ பக்கத்தில் போனோன்னா அங்கே மரத்து மேலே ஒளிஞ்சிட்டு இருந்த சில காட்டுவாசிகள் அவரை வந்து பிடிச்சிடுறாங்க. அதாவது அந்த கூட்டத்தில் சிலர் வந்து பாதுகாப்புக்காக மரத்து மேலே உட்காந்துருப்பாங்க, அந்நியர்கள் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்று. அப்போ அவங்க வந்து அவரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு அவர் தலைகளாக ஒரு பெரிய குச்சி, அதாவது கம்பம் சொல்லுவோம் இல்லையா, அதில் கட்டி வந்து அவரை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு மிருகத்தை தூக்கிட்டு போகிற மாதிரி தூக்கிட்டு போகிறாங்க. இவர் கத்துறாரு, டே நான் ராஜா, என்னை விட்டுருங்கன்னு சொல்லி. ஆனால் இவருடைய பாஷை வந்து அவங்களுக்கு புரியல. அப்போ இவரை வந்து கட்டி அங்கே தூக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய பலிபீடம் இருக்குது. அந்த பலிபீடத்து மேலே இவரை வந்து கட்டி படுக்க வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து இவரை பலி செலுத்த போகிறாங்க, அவங்களுடைய தெய்வத்திற்கு பலி செலுத்த போகிறாங்க. அப்போ எல்லா சடங்குகளெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவரை வந்து இவருடைய கழுத்தை வெட்டுவதற்கு ஒரு பெரிய அரக்கன் மாதிரி ஒரு மனுஷன் வந்து அந்த இடத்துல வர்றான், வந்து நிற்கிறான். பெரிய கத்தி கையில் வச்சுருக்கான். கத்தி மேலே வரைக்கும் ஓங்கிட்டான். மேலே ஓங்கி அந்த கத்தி கீழே வரைக்கும் வந்துருச்சு. அவருடைய கழுத்து வரைக்கும் வந்தோடனே திடீர்னு வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து கத்துறாரு. அதாவது நிறுத்துங்கன்னு கத்துறாரு. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இவரை ராஜாவை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மனுஷனை நம்ம வந்து பலி செலுத்த முடியாது, ஏன்னா இவனுடைய கையில் வந்து ஒரு விரல் இல்லை, குறைபாடுள்ள எந்த மனுஷனையோ இல்லை எந்த மிருகத்தையோ வந்து கடவுளுக்கு பலி செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். அதனால் வந்து இவருக்கு அந்த குறை இருந்தனால என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் வந்து பலி செலுத்தலை, இவரை வந்து அசிங்கம் அப்படின்னு சொல்லி அவர் அங்கேருந்து துரத்தி விட்டுறாங்க. அப்போ இவர் வந்து திருப்பி உயிரை காப்பாற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துலேயும் பயத்துலையும் ஓடி வந்துட்டு இருக்கும்போது தான் ராஜா மந்திரி சொன்னது இவருக்கு ஞாபகம் வருது. ஏன்னா மந்திரி சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த விரல் வெட்டப்பட்ட அன்னைக்கு சொல்லியிருந்தார் இல்லையா, இதுவும் நன்மைக்கே ராஜா அப்படின்னு சொல்லி. அப்போ இவருக்கு ஞாபகம் வருது, ஆஹா இந்த விரல் வந்து நம்மளுக்கு இல்லாதனால தான் இன்றைக்கி நம்மளுடைய உயிர் வந்து தப்பிச்சிருக்கோம். அதனால் மந்திரி சொன்னது நிஜமாகவே உண்மைதான், கடவுள் எதை செஞ்சாலும் நன்மைக்கு தான் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து உணர்றாரு. உடனே ஓடி போய் நான் மந்திரி ஃபஸ்ட்டு பார்க்கணும், அவருக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு சொல்லி ஓடி போயிட்டு அந்த சிறைச்சாலைகளை போயிட்டு மந்திரிட்டு சொல்கிறாரு, மந்திரி இந்த மாதிரி இன்றைக்கி நடந்தது, நீ சொன்னது உண்மையாலுமே என்ன சொல்கிறது, உண்மையான விஷயந்தான், கடவுள் எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்வார், இந்த மாதிரி அன்றைக்கி எனக்கு பெருவிரல் வெட்டப்படாமல் இருந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், கடவுள் எனக்கு நன்மை செஞ்சுருக்காரு, அதனால் நீ வெளியே வா, நான் உன்னை ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ மந்திரி வந்துட்டு அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க, வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோடனே மந்திரி ஒரே சந்தோஷம், சிரிக்கிறாராம். சிரிச்சுட்டு அது சொன்னாராம், பாருங்க ராஜா, இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்ட்டு இருக்காரு. அப்போ ராஜாவுக்கு புரியல, என்னப்பா சொல்கிற நீ, இதுவும் நன்மைக்கு எப்படி சொல்கிற அப்படின்னொன்னே, ஆமாம் ராஜா, நீங்கள் என்னை ஜெயிலில் போடாமல் இருந்திருந்தா ஒருவேளை நானும் உங்கள் கூட வந்திருப்பேன். அங்கே வந்துட்டு உங்களுக்கு வந்து பெருவிரல் இல்லைன்னு சொல்லிட்டு உங்களை வந்து அசிங்கன்னு சொல்லி உங்களை விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு 10 விரலும் முழுசாக இருக்கே ராஜா, என் உடம்புல எந்த குறையும் இல்லாமல் இருக்குதே, நீங்கள் உங்களே விட்டுருப்பாங்க, என்னை கொண்டிருப்பாங்க இல்லையா, அதனால் வந்து உங்கள் கூட வராததும் கடவுள் என் வாழ்க்கையில் செஞ்ச நன்மை தான், நான் இந்த ஜெயிலில் இருந்ததும் கடவுள் என் வாழ்க்கையை செஞ்ச நன்மை தான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னாராம். அப்போ கடவுள் எதை சொல்லாலும் நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மைக்கே அப்படிங்கிறத இந்த கதை நம்மளுக்கு உணர்த்துது. அதுதான் இவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, எது நடந்தாலும் அது கடவுளுடைய சித்தம், இதுவும் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை நினைக்கிறார். Now paragraph number 5. But as a doctor, I see nothing noble in a patient thrashing around in a sweat-soaked bed, mind clouded in agony, nor can I see any nobility in the praying of a lonely child in a ward at night. அப்போ இவர் வந்து ஒரு டாக்டர் என்ற முறையில் பார்த்தா இவருக்குள்ளே என்ன தோணுது அப்படின்னா, அந்த பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, பெட்டில் ஃபுல்லாக வியர்வையினால் ஊறி போன படுக்கையில் படுத்திருக்காங்க. ஏன்னா படுத்துகிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாக வியர்வைனால ஊறி போன பெட்டு. இங்கும் அங்கும் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேதனையில், உடம்பின் வலி ஒரு பக்கம் இருந்தாலும் மன உளைச்சல் இன்னொரு பக்கம், வேதனையில் புரண்டு படுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நோயாளிகள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன மேன்மையை கற்றுக்க போகிறாங்க, இந்த கஷ்டத்தின் மத்தியில் அவங்கள எப்படி வந்து தன்னை பக்குவப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறத அவர் யோசிக்கிறாரு. அப்படி இல்லைன்னா ஒரு குழந்தை தனியாக வார்டில் இருக்கும்போது அந்த நைட்டெல்லாம் அந்த குழந்தை அழுகும் இல்லையா, பெட்டில் இருக்கும்போது கஷ்டத்தின் மத்தியில் அது என்ன கற்றுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இவருக்குள்ளே எழுது. அப்போ மனுஷன் வந்து கஷ்டத்தின் மத்தியில்
அவன் வந்து மேன்மை அடைவான் அப்படிங்கிறது வந்து இவரால் அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. Now paragraph number 6. In those days they didn't have sophisticated heart surgery. I have always found the suffering of children particularly heartbreaking, especially because of their total trust in doctors and nurses. They believe you are going to help them. If you can't, they accept their fate. They go through mutilating surgery and afterwards they don't complain. அதாவது இந்த பேராகிராஃபில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் வந்துட்டு அறுவை சிகிச்சைக்கான அதிநவீன முறை அப்படின்னு சொல்லி எதுவுமே குழந்தைகளுக்கு கிடைக்கல. அவங்களுடைய முழு நம்பிக்கையும் டாக்டர் மேலே தான் இருக்கும். அதாவது அந்த சர்ஜரி வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா முழு நம்பிக்கையும் டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸ் மேலே தான் இருக்கும். ஹாஸ்பிட்டல் வந்துட்டாவே நம்ம சரியாயிடுவோம் அப்படிங்கிற ஒரு இது மனநிலை. ஆனால் அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா தன்னுடைய விதியை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. Now paragraph number 7. So this is the last paragraph that we are going to see today. So one morning several years ago I witnessed what I call the Grand Prix of Cape Town's Red Cross Children's Hospital. It opened my eyes to the fact that I was missing something in all my thinking about suffering, something basic that was full of solace for me. So இந்த பேராகிராஃபில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு காலை வேளையில் வந்து கேப் டவுனில் உள்ள ரெட் கிராஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல், கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப் கேப் டவுன்ஸ் ரெட் கிராஸ் சில்ட்ரன் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அருமையான ஒரு நிகழ்வை வந்து பார்க்குறாரு. அந்த நிகழ்வு பார்த்ததுக்கப்புறம் இவருடைய மனதில் இருந்த அந்த கேள்விக்கான பதில் கிடைச்சது, ஒரு பெரிய ஆறுதலும் கிடைச்சது. அவருக்கு இருந்த ஒரு கேள்வி, நம்ம ஏன் வந்து துன்பத்தின் மத்தியில் போகணும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான பதிலும் அங்கே அந்த நிகழ்வு மூலிமா அவருக்கு கிடைச்சது. அது என்ன நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோலையோ இல்லை ஆடியோலையோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென் இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கீப் ரிவைசிங். இஃப் யூ ஹேவ் யுவர் டெக்ஸ்ட் புக்ஸ் ஆர் இஃப் யூ ஹேவ் எனி லைக் ஆன்லைன் காப்பி PDF ஃபைல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா, ஸோ கோ த்ரூ இட் அண்ட் try to underline hard words and use dictionary to find the meanings for those words and keep revising. So thank you children for valuing my effort. So may God bless you all and stay tuned. God bless you.